மாணவர் சொற்பயிற்சி மன்றம் கடந்த வாரங்களாக நாம் நடத்தி வருகின்றோம். இதிலே பங்களிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களினுடைய திறமைகளையும் அவர்களின் மொழி சார்ந்த புலமைகளையும் இந்த மன்றத்திலே வெளிப்படுத்தி வருகிறார்கள். வாரம் வாரம் கலந்து கொள்ளும் மாணவர்களில் அதிகமாக முன்னேற்றத்தை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, நமது உஸ்தாதுமார்களினுடைய அடிப்பணிதனுக்கிழங்க ஆரம்பிக்கப்பட்ட இந்த மன்றம் இன்னும் பல காலங்களும் இடைவிடாமல் நின்று நடைபெறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அந்த வகையில் இந்த வாரம் மன்றத்தினுடைய தலைவராக மன்றத்தை தலைமையேற்று நடத்துவதற்காக 4வது சுமராவை சேர்ந்த அர்ஷத் அவர்களை அழைக்கிறேன். الذي خلق الإنسان وكرمه والصلاة والسلام على نبي بعد الذي أرسل لعامة الجن وكافة الورى فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خلق الإنسان علمه البيان صدق الله العلي العظيم. فقال نبينا عليه الصلاة والسلام خيركم من تعلم القرآن وعلمه صدق رسول النبي الكريم. Alhamdulillah, nahnu wajadna uluman katsira fi hadhihi al-haqiqah wa bi haqiqatihi al-yawm nahnu nahuru aw najlisu hina awalan ana ad'u Muhammad Ridwan ay yaqra'u al-Qur'an al-Karim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Alam nashrah laka sadrak وَوَضَعْنَا وِزْرَكَ الَّذِي أَنقَضَ ظَهْرَكَ وَرَفَعْنَا لَكَ ذِكْرَكَ فَإِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا إِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا فَإِذَا فَرَغْتَ فَانصَبْ وَإِلَى رَبِّكَ فَارْغَب صدق الله العظيم. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Jazakumullahu syukran jazaa fiddain. Za'allahu tilawatahu wa sawtahu wa ba'dahu Abu Muhammad Fadil ayyan auda bainana na'atan jadida. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Warum nabiye nirwarum nabiye
என் வல்லல்லி ரசூல் நபியே நூறுன் நபியே ஆளும் நபியே எம்மை ஆளும் நபியே அகம் ஆனந்தமே அள்ளித்தர வாரும் நபியே வாரும் நபியே நிர்வாரும் நபியே என் வல்லல்லி ரசூல் நபியே நூறும் நபியே ஆளும் நபியே எம்மை ஆளும் நபியே அகம் ஆனந்தமாய் அள்ளித்தர வாரும் நபியே வழி மீது விழி வைத்து வரும் வேலை நோக்குகின்றோம் வாரும் நபியே நீர் வாரும் நபியே என் வாஜை மனம் ஏக்கம் மாஜை தீரும் நபியே கஸ்தூரி வாசம் வீசுமே தேசம் கருமேகம் கூட வாரும் நபியே மெய்யவன் நேசம் வானிலே வீசும் மெஹராஜா ராஜா எங்கள் மேன்மை நபியே வள்ளி தோரணங்கள் கட்டி வைப்போம் வாரும் நபியே சுபசோபனங்கள் பாடி நிற்போம் வாரும் நபியே உமை கொண்டாடும் உள்ளங்கள் தவிக்கிறே தினம் அன்றாடி கண்ணீரில் மிதக்குதே மதீனாவின் திசை நோக்கி சலவாத்தை இசையாக்கி பாடி நிற்கின்றோம் முகம் தேடி நிற்கின்றோம் எங்கள் மன்னர் உங்கள் வரவையை நாடி நிற்கின்றோம் வாரும் நபியே நீர் வாரும் நபியே எம் வல்லல்லி ரசூல் நபியே நூறுன் நபியே ஆளும் நபியே எம்மை ஆளும் நபியே அகமானந்தமாய் அள்ளித்தர வாரும் நபியே வாரும் நபியே நீர் வாரும் நபியே எம் வல்லல்லி ரசூல் நபியே நூறுன் நபியே ஆளும் நபியே எம்மை ஆளும் நபியே அகமானந்தமாய் அள்ளித்தர வாரும் நபியே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. جزاكم الله خيرا جزاء الدارين. الحمد لله. அல்லாஹ் அவருடைய உடல் பலத்திலே பார்க்க செய்த முடிவானாக. இந்த 12வது ஹதீகத்துல் வாஇதி மாணவ சொற்பயிற்சி மன்றம் இத்தனை வாரங்களாக பல்வேறுபட்ட தலைப்பிலே பல்வேறு மாணவர்களாக பல்வேறு மாணவர்கள் மத்தியிலே பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே இன்று முதலாவது பேச்சாளராக முஹம்மது யூசுப் அல் ஹாஃபிஸ் அவர்களை நமக்கு மத்தியிலே அஅமாலுல் கல்வி என்ற தலைப்பின் கீழ் தான் கற்றுக்கொண்டிருக்கும் மொழியான அரபி மொழியிலே உரையாற்றுவதற்கு அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وقال الله تعالى في القرآن الكريم وما أبرئ نفسي إن النفس لأمارة بالسوء إلا ما رحم ربي. صدق الله العلي العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم مثل القلب كريشة بأرض فلاة يقلبها الرياح ظهرا لبطن أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. أنا أريد أن أخطب أمامكم تحت المادة التي أعمال القلب.
اعلم أن أدلة ذلك كثيرة، فمن ذلك قوله تعالى أقم الصلاة لذكري، وظاهر الأمر الوجوب، والغفلة تضاد الذكر، فمن غفل في جميع صلاته كيف يكون مقيما للصلاة لذكر؟ وقوله تعالى بلا تكن من الغافلين نهي وظاهره تحريم، وقوله عز وجل حتى تعلم ما تقول تعليل لنهي السكران، وهو مترد في الغافل المستغرق لهم بالوسواس وأفكار الدنيا. وقوله صلى الله عليه وسلم إنما الصلاة تمسكن وتواضع، حصر بالألف واللام، وكلمة إنما للتحقيق والتوقيد، وقد فهم الفقهاء من قوله عليه الصلاة والسلام إنما الشفاعة فيما لم يقصر الحصر والأثبات والنفي. وقوله صلى الله عليه وسلم من لم تنتهي صلاته عن الفحشاء والمنكر لم يزدد من الله إلا بعده، وصلاة الغافل ولا تمنع من الفحشاء والمنكر. وقال صلى الله عليه وسلم ليس للعبد من صلاته إلا ما عقل منها، وتحقيق فيه أن المصلي مناج ربه عز وجل كما ورد به الخبر والكلام مع الغفلة، ليس بمناجاة البطة. وبيانه أن الزكاة إن غفل الإنسان عنها مثلا فهي في نفسها مخالفة الشهوة الشديدة على نفسه، وكذا الصوم قاهر للقضاء قاصر لسطوة الهوى الذي هو آلة للشيطان عدو الله، فلا يبعد أن يحصل منها مقصود مع الغفلة. الحمد لله. أتممت خطبتي مع السلام. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله. ஒரு சிறப்பான உரையை ஆற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்ற முகமது யூசுப் ஹாஃபில் அவர்களுடைய குரல் களத்திலே அல்லாஹ் வரக்கச் செய்து முடிவானாக. அதனைத் தொடர்ந்து நமக்கு மத்தியிலே இரண்டாம் ஜிம்ராவை சார்ந்த செய்யது முகமது அத்தாய் அவர்கள் புர்தாவின் சிறப்பு என்ற தலைப்பில் ஆங்கிலத்திலே உரையாற்றுவார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله. All praise belong to the Supreme Authority Allah Subhanahu wa Taala, and His peace and blessing be upon our Prophet Muhammad Sallallahu Alaihi Wasallam, and especially those who are gathered here. The Burda Sharif, also known as Qasid al-Burda, is an immensely revered and celebrated Arabic poem written by the eminent Sufi scholar and poet Imam al-Busiri Rahmatullahi Alayhi in the 13th century. The poem is a profound explanation to love and in the Prophet Muhammad Sallallahu Alaihi Wasallam, and it has held significant place in Islamic culture for countries. Composed in the honor of the Prophet, the Burda Sharif is structured in a unique and rhythmic style, consisting of the chapters
and 160 verses, each extolling the virtuous beauty, majesty and the Prophet Muhammad sallallahu alaihi wasallam. The poem named Burda meaning mental or cloak, originates from miraculous errant, in which the Prophet Muhammad is said have appeared to Imam al-Busri in a dream, covered him a debilitating lineage, wrapped him in a cloak of acceptation. His mirrorless helling further amplified the sensitivity of the significance of the meme to this widespread revenge occurs to the Muslim world. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. பல்வேறுபட்ட குருதாவினுடைய சிறப்புடைய கருத்துக்களை நமக்கு மத்தியிலே ஆங்கிலத்தை தெரிவித்து சென்ற செய்த அத்தாரி அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எங்கேயும் ஆங்கில பேச்சாளர்களிலே பரவ செல்லுகிறானாக. இன்னும் பல்வேறு மேடைகளிலே அவர்கள் ஆங்கிலத்திலே பேசக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாக. அதனைத் தொடர்ந்து நமக்கு மத்தியிலே அதே சும்ரா இரண்டாவது சும்ராவை சார்ந்த அஹமது அஃப்னான் அத்தாரி அவர்கள் பெற்றோர்களை மாண்பு என்ற தலைப்பின் கீழ் நமக்கு மத்தியிலே சிறப்புரையாற்றுவார். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihil karim, amma ba'd. Faqad qala Allah ta'ala fi mahkamil tanzil al-furqanil majid ba'da a'udhu billahi minash shaitanir rajim min fadl bismillahir rahmanir rahim. Wa qadha rabbuka alla ta'budu illa iyyahu bil walidayni ihsana إما يبلغن عندك كبر إحداهما أو كلاهما فلا تنهرهما وف ولا تنهرهما وقل لهما قولا كريما. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم أمك ثم أمك ثم أمك ثم أبوك ثم أدناك ثم أدناك. وصدق رسول النبي الكريم. அகிலங்களை படைத்து பரிபாலிக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியுண்டாகட்டுமாக. ஆமீன். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இருலோக சர்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர் அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சித்தி சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இந்த ஹதீகத்துல் வாஇதீன் அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் கொண்டாம் நினைவட்டுமாக. ஆமீன். அன்பான மாணவ செல்வங்களே, இக்காலகட்டத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய ஆசையின் பக்கம் செல்கிறார்கள், தன்னுடைய பிரியத்தின் பக்கம் செல்கிறார்கள், வழிகேட்டின் பக்கம் செல்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு பிள்ளையும் தன்னுடைய பெற்றோர் என்ன கடமை செய்ய வேண்டும் என நினைக்காமல் இருக்கிறார்கள். அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், யா ரசூலுல்லாஹ், பிள்ளைகள் பெற்றோர் என்ன கடமை என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், அவர்கள் இருவரும் உன்னுடைய சொர்க்கம் நரகம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கலாம், உன் தாயும் தந்தையும் இடம் நீ ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும், பிரியமாக நடந்து கொள்ள வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரும் உன்னுடைய சொர்க்கம் நரகம் என்று ஏன் கூறினார் என்று சொன்னால், ஒரு பிள்ளை தன்னுடைய தாய் தந்தை அவர்களிடம் ஒழுக்கமாக நற்குணமாக நல்ல விஷயம் கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த நல்ல நடந்து கொள்ள சொன்னால் தாயின் தந்தை சின்ன துவானால் பிள்ளை சொல்கிறதும் எளிதாக சென்று விடலாம். அதே பிள்ளை இதனுடைய தாய் தந்தை நோவினை செய்து அவர் உள்ளங்க கஷ்டப்படுத்தினான்னு சொன்னால் அந்த தாய் தந்தை
ஏதோ சிறிது நேரத்தில் பத்துவா விட்டால் அந்த பத்துவான பிள்ளை எளிதாக நரகத்துக்கும் சென்று விடுவான். ஒரு பெற்றோர்களுக்கு ஒரு பிள்ளை நன்மை செய்தான் சொன்னால் அல்லாஹு தஆலா தொழுகை அடுத்ததாக மிகவும் பிரியப்படுகிறது பெற்றோர் நன்மை செய்வது. இவ்வளோ சிறப்பு கொண்ட பெற்றோர்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெற்றோர்கள் அழைப்பு ஒரு வாங்க கூப்பிட்டா கூட பிள்ளைகள் பதில் சொல்லுவதில்லை. ஒரு பெற்றோர்கள் பிள்ளை அழைக்கிறான்னு சொன்னால் இமாம்கள் கிதாப் பதிவிடுகிறார்கள். ஒரு தாய் பிள்ளை அழைக்கிறான்னு சொன்னால் பிள்ளை நஃபில் தொழுதுன்னு சொன்னால் பிள்ளை அந்த நஃபில் தொலை விட்டு தாயனுக்கு பதில் சொல்ல வேண்டும். அதே பிள்ளை ஃபர்லு தொழுதுக்க தாய் அழைத்தாள்னு சொன்னால் ரொம்ப ஆபத்தான நிலை தாய் அழைத்தாள்னு சொன்னால் அந்த ஃபர்லு தொழுகையும் விட்டு அந்த தாய்க்கு பதில் சொல்ல வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயின் சிறப்பை கூறுவார்கள். அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள், ஜா ரஜுல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒரு மனிதர் வருவார். கூறுவார், யா ரசூலுல்லாஹ் மன் ஹக்குன் நாஸ் பிஹதிஸ் ஸஹாபத்தி என்று கேட்பார். யா ரசூலுல்லாஹ் மனிதர்களில் என்னுடைய தோழமைக்கு சிறந்தவர் யா ரசூலுல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும் பொழுது ரசூல் கூறுவார்கள், உம்முக்க என்னுடைய தாய், பிறகு சும்மா உம்முக்க சும்மா அபூக்க சும்மா அதுனாக்க என்று கூறுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிற்கு 2 தரஜாக்க உயர்த்தி கூறுவார்கள். ஏன்னு சொன்னார், ஒரு தாய் தன்னுடைய வாழ்க்கையில் 3 சோதனைகள் அனுபவிப்பாள். முதலாவதாக குழந்தை தன் வயிற்று சுமந்து காலம். நாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரு மனிதனை எட்டி விட்டான்னு சொன்னால் மனிதன் எவ்வளோ வலிக்கும். அதே ஒரு குழந்தை தன் தாய் வயிற்றிலிருந்து உதைத்தான்னு சொன்னால் தாய் எவ்வளோ வலி இருக்கும் என்று தாய் மட்டும் புரியும். இரண்டாவதாக பிரசவ காலம். ஒரு தாய் பிரசவ வலியில் துடிக்கும், அந்த வலி என்பது தாய் மட்டும்தான் தெரியும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், யா ரசூலல்லாஹ் நான் என் தாயை தோளில் சுமந்து கொண்டு சுடும் மண்ணில் நடந்து சென்றேன். மண் எப்படிப்பட்டது என்றால் அந்த மண்ணில் கரியை எடுத்து வீசினால் அந்த கரி வெந்துவிடும். அப்படிப்பட்ட சுடும் வெயில் மண்ணில் நான் என் தாயை தோளில் சுமந்து நடந்து சென்றேன். நான் என்னுடைய தாயின் கடமையை பரிபூர்ணப்படுத்தி விட்டேனா என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் கூறுவார்கள், நீ மண் நடந்து சென்ற அந்த வலி இருக்கிறதே அது ஒரு தாய் பிரசவப்படும் அந்த வலி என்று சிறிய வலியாகும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கூறுவார்கள். இப்போ நினைத்து பாருங்கள், ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கும் அந்த வலி எவ்வளோ பெரியதாக இருக்கிறது. அதுபடி அவ்வளோ சிறந்த பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமாக சொன்னால் அவர்கள் மகிழ வைத்தது. ஒரு பெற்றோரை சிரிக்க வைக்கிறான்னு சொன்னால் ரசூலுல்லாஹி கூறுவார்கள், ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோரை சிரிக்க வைக்கிறான்னு சொன்னால் அந்த பிள்ளை அல்லாஹ்வின் பாதையை வாளை எடுத்துக்கொண்டு ஜிஹாத் செய்கிறார், அதை விட சிறந்த ரசூலுல்லாஹி கூறுவார்கள். இவ்வளோ சிறப்பு மிக்க இந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறி காட்டுவான், இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர இஹ்தாஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தன்ஹர்ஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா குல் லஹுமா கௌலன் கரீமா. பெற்றோர் இருவரும் அல்ல அது ஒருவரும் இடத்தில் முதியவராய் இருப்பார்கள். அப்பொழுது அவர்களிடம் நீ சீ என்று கூற வேண்டாம், இன்னும் அவர்களை விரட்ட வேண்டாம், அவர்களுக்கு கண்ணியமான வார்த்தை கொண்டு பேசுங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுவான். அன்பான மாணவ செல்வங்களை, இந்த பசாதான காலகட்டத்தில் நம் அனைவரும் தம் பெற்றோர்களுக்கு கண்ணியம் செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்குமுஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குல்லாஹு khairan ஜஸாஅல் தாரி. வபரகாத்துல்லாஹு ஃபீ கலாமிஹி அல்லதி கதப பைனனா ஜீதா. வபரக் அன்ஹு முஹம்மது முஃபீஸ் மின் ஜும்ரத்துர் ராபிஆ ஐ யஹ்துப
أو يقيم بيننا تحت مادته خبيب بن عدي رضي الله عنه. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في سورة الانشقاق رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم أصحابك النجوم فإياهم اقتديتم اهتديتم وصدق رسوله النبي الكريم. أول مبشركم بتحية الإسلام السلام عليكم ورحمة الله وبركاته. أنا أريد أن أخطب أمامكم تحت المادة أسيرة أحد أصحاب النبي صلى الله عليه وسلم اسمه خبيب بن العدي رضي الله عنه. هو من مدينة وقبائله أوس. هو اتصل مع النبي صلى الله عليه وسلم حين دخل النبي صلى الله عليه وسلم في المدينة، وشهد خبيب بن العدي رضي الله عنه مع النبي صلى الله عليه وسلم في البدر والأحد. ووصف حسان بن ثابت رضي الله عنه شجاعته في شعره كالنسر بين الأنصار. وذات اليوم جاء القوم من مكة أولئك فريق من القريش وهم مشركون قالوا كثير منا يحبون دينك وأرسل معنا رجلا منكم لأكملت ديننا. حينئذ أنزل الله آية في سورة المائدة يا أيها الرسول بلغ ما أنزل إليك من ربك. فأرسل رسول الله صلى الله عليه وسلم 6 أصحابه معهم مع القوم الذي جاء من المكة، ولكن القوم يقتلون 4 منهم وباقيين منهم وأحد منهما خبيب بن العدي رضي الله عنه. واشتراهما في السوق اشتراه رجل من بني حارس اشترى خبيب بن العدي في الشهر المحرم ليقتله، لأن الخبيب بن العدي قتل رأس البنو حارس في الأحد. بعد الشهر المحرم خبيب بن العدي رضي الله عنه كان خبيب بن العدي رضي الله عنه سجينا في دار أحد بني حارس. بعد شهر المحرم يأخذون المشركون خبيب بن العدي إلى التنيم، ثم في ذلك المكان ضرب خبيب بن العدي ضربا شديدا، ثم صلب مشركون خبيب بن العدي ويقتلوه. فدعاء خبيب بن العدي قبل الموت يبين خلقه وفضله. حينئذ أوحى جبريل عليه الصلاة والسلام وفاة خبيب بن العدي رضي الله عنه لرسول الله صلى الله عليه وسلم، فأرسل رسول الله صلى الله عليه وسلم رجلين ليأخذ ميته، ولكن لا يمكنان ليأخذ ميته، وفيه قولان أولهما طرق الميت خبيب بن العدي رضي الله عنه في الطريق فخشف الأرض ميته فيسمى لخبيب بن العدي رضي الله عنه بالغ الأرض. فآخرهما دفن الملائكة ميت خبيب بن العدي رضي الله عنه دفنا كريما فيسمى لخبيب بن العدي رضي الله عنه دفن الملائكة.
وما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب فأتممت خطابي مع السلام. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. Thank you, Office Sakari, to give a great speech about Khubayb ibn Adi to us. And next, after that, I took call Abdul Rahman Azhar from grade 3 to speak about the leader of martyrs. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. All praise blessing to be the supreme organizing Allah subhanahu wa ta'ala, and praise and blessing to be upon Prophet Muhammad sallallahu alaihi wasallam said, Assalamu qalbal kalam, I bless to my salam. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillah. On Quran ayat, wa in afaikibu bimisli ma bikubtum bihi wala in sabartum lahu khairul lisabirin. And if you let your relation be to the extent that you very want get be, if you induced it with potency, it is indeed best for those who induce with potency. Although Hamza Muhammad was he younger father of the Prophet Muhammad sallallahu alaihi wasallam, his age was the sum and death of the Prophet, and the Prophet mill from the sum since there are count as the long of Allah, it is necessary for use the count their hero story and learn from their life lessons. The battle begins at the battle of Badr. At that time battle begins only the 3 men, and he said, fight first. When one of them kills of them, the armies of both sides crashed in anger. That is the Prophet Muhammad sallallahu alaihi wasallam 3. They were very preparing to set people who know. Some people in the front line of the infidel army are taken to the Prophet, I don't count who Muhammad is going to set. If he is the Quran, let him set man equal to his from the Quraysh class, especially those who belong to his family, and see if he will set them the side. They also told the Prophet Muhammad sallallahu alaihi wasallam was thing said, those who are similar to use and doing first, the Prophet peace be upon him prepared 3 companion, all Qurayshi related by blood. First, Hamza, may Allah be blessed with him. Second, Ali, may Allah be pleasing with him. Third, Ubaidah radiallahu anhu, in that very first miracle before the still of the battle, immediately after landing, Atmar was the first to be still, warned as the store to confront him directly. Waqid dawana alhamdulillah rabbil alamin. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. وعليكم السلام ورحمة الله وبركاته. جزاكم الله خيرا جزاء الله. وفقه الله تعالى أن يخطب بلغة الإنجليزية.
وبعده أنا أدعو الخطيب لزمرة الثانية الحافظ عبد الباسط عطائي أن يفهم بيننا تحت مادة الصحابي واسمه عبد الله بن عباس رضي الله عنه. لا حول ولا قوة إلا بالله. نبشركم بتحية السلام. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. رضي الله عنهم ورضوا عنه. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه وصدق رسوله النبي الكريم. கிழக்கிலே உதிக்கும் சூரியனை மறுமை நாளன்று மேற்கிலே உதிக்கச் செய்து அந்த மறுமை நாளின் அரசனாக இருக்கக்கூடிய அல்லாஹுக்கே புகழனைத்தும், அதே மறுமை நாளன்று அனைத்து நபிமார்களுக்கும் எந்த ஒரு பெருமையும் இல்லாமல் ஷஃபாஅத் செய்யும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வார்த்தையை வாளேந்தாமல் வையமெங்கும் பரப்பிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஐன்கள், தாபிஐன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், மேலும் இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவரும் மீதும் என்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறிய தந்தையின் மகனான அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஒரு விஷயத்தை நம்மளால் விட்டு செல்ல முடியாது. அந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக செய்த துவா. அந்த துவா எதற்காக செய்தார்கள் என்று சொன்னால் புகாரி ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அன்னை மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கும் போதெல்லாம் சிறிய வயதுடைய அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அனுமதி கேட்டு அங்கே தங்குவாங்களாம். அப்படி தங்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் தொழுகிறதுக்காக தன்னுடைய தேவையை முடித்து விட்டு ஒழு செய்ய வராங்க. அப்படி ஒழு செய்ய வரும் பொழுது அங்கே ஏற்கனவே இந்த பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்க. இதை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் இதை வைத்தார்கள் என்று மைமூனா அம்மையாரில் கேட்குறாங்க. அதற்கு அந்த அம்மையார் சொல்கிறாங்க, உங்களுடைய சிறிய தந்தையின் மகனான அப்துல்லா தான் தண்ணி எடுத்து வச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதே போன்ற ஒரு நிகழ்வு நடக்குது. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் தொழுது கொண்டிருக்கிறாங்க. அதே பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த தொழுகையில் கலந்துக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இடது பக்கத்தில் நிற்கிறாங்க, நின்று தொழுகிறாங்க. அப்படி தொழுது கொண்டிருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையை பிடிச்சி தன்னுடைய வலது பக்கத்தில் தனக்கு சமமாக நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்சு தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்தானே பின்னாடி வந்து நின்று தொழுகிறாங்க. தொழுகையும் முடியுது. தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, எதற்காக நீங்கள் பின்னாடி நின்று தொழுதீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த சிறிய வயதுடைய அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், முழு குர்ஆனும் உங்கள் மீது இறக்கப்பட்டுள்ளது, நீங்களும் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறீங்க, உங்களுக்கு இணையா யார் நிற்பா யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அறிவார்ந்த பதிலை கேட்டு மிக சந்தோஷத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்கிறாங்க, அல்லாஹும்ம ஃபக்கீஹு ஃபித்தீனி வ அல்லிம்ஹுல் குர்ஆன், யா அல்லாஹ் இவரை மார்க்க அறிஞராகவும் குர்ஆனுடைய ஞானம் பெற்றவராக ஆக்கு என்று துஆ செய்கிறாங்க. அந்த துஆவுடைய பிரதிபலன் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தஆலா அவங்களுடைய காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சட்டத்தை புதுசாக கொண்டு வரணும்னு சொன்னால் 2 நபர்கிட்ட ஆலோசனை செய்வாங்க. ஹதீஸுக்காக அன்னை ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இடத்துலையும் குர்ஆனுடைய விளக்கத்திற்காக அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்துல தான் கேட்பாங்களாம். அந்த அளவுக்கு குர்ஆனுடைய ஞானத்தை பெற்று கொண்டிருந்தார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களிலே குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவரே உங்களிலே சிறந்தவர் என்று சொல்லியிருப்பாங்க. அந்த ஹதீஸுக்கு இணங்க அந்த சிறிய வயதிலேயும் குர்ஆனுடைய தப்சீருடைய விளக்கத்தை அதிகம் படித்திருந்தாங்க. அதன் காரணமாக மூத்த சஹாபாக்கள் எல்லாம் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலேயே வந்து குர்ஆனுடைய விளக்கத்தையும் அந்த தப்சீரையும் படிச்சுட்டு போவாங்களாம்.
இப்போ போய் நம்ம மக்கால் அந்த காபத்துள்ள பக்கத்தில் பார்த்தோம்னு சொன்னால் கூட தப்சீருடைய பாடங்கள் நடந்து கொண்டிருக்கும். அதனுடைய ஆரம்ப புள்ளியாக இருந்தவர்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான். எனவே வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மார்க்கத்தில் இந்த அளவுக்கு சிறந்தவர்களாக இருந்தார்களோ, குர்ஆனுடைய ஞானத்தை அதிகம் பெற்றிருந்தார்களோ, அதே போன்று வல்லோன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. جزاكم الله شكرا جزاء الدارين. ندعو أن يجعله الله خطيبا فصيحا وبعده عدو خطيب الجامعة مولانا مولوي الحافظ محمد طاهر الأثري أن يخطب بيننا تحت مادته بلغة التعبير. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى الحمد لله رب العالمين. கண்ணியத்திற்குரித்தானவர்களே, எங்கோ கேட்ட ஞாபகம் உண்டு. ஒரு கவிஞர் பாடுவார், நீ இறந்தால் உன் மனைவி நாளைய மருமக்கள், நபி இறந்தால் அவர் மனைவி உம்மஹாத்துல் முக்மீன்கள் என்று பாடுவார். நீ இறந்துட்ட அப்படின்னா உன்னுடைய மனைவி புது பொண்ணா மாறிடுவாங்க. இதாவுடைய காலத்திற்கு பின்பு அவரை யாருனாலும் மனம் செய்யலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டால் அவர்களுடைய மனைவியை நீ தொட்டு கூட பார்க்கக்கூடாது. அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், முக்மீன்களுடைய தாய் அவர்கள். வலா தங்கிஹு அஸ்வாஜஹு மின் பஅதிஹி அபதா, ரசூலிற்கு பிறகு அவர்களுடைய மனைவிகளை திருமணம் முடிப்பதற்கு எவருக்கும் தகுதி கிடையாது. இது அவன் உரைக்கக்கூடிய சட்டம். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே நமக்கு கடமையாக்கி வைத்திருக்கின்றான், 4 மனைவிகளை நீங்கள் மணமுடித்துக் கொள்ளுங்கள். 4 மனைவிகளை நீங்கள் மணமுடித்துக் கொள்ளுங்கள். இது நான் உரைக்கும் சட்டம் என்கிறான். அதே அல்லாஹ் ரசூலுல்லாஹ்விற்கு யா அய்யுஹன் நபியு இன்னா ஹலல்னா லக அஸ்வாஜக்கல்லாத்தி, எப்படிப்பட்ட பெண்களை எல்லாம் உங்களுக்கு நாம் திருமணம் முடிக்க வைத்தோம் தெரியுமா? அல்லாஹ் சொன்னதுனால தான் ரசூலுல்லாஹ் முடிச்சாங்க. கடைசியில் அல்லாஹ் இப்படி சொல்றான், ஹாலிசத்தல் லக மின் தூனில் முக்மினீன், முக்மீன்களுக்கு அல்லாமல் உங்களுக்கு மட்டும் நாம் இதை குறிப்பாக வைத்திருக்கின்றோம். இந்த சட்டம் யாருக்கு மட்டும்? 11 மனைவிமார்களை ரசூலுல்லாஹ் மணமுடித்து விட்டார்கள் என்று கொதித்து தள்ளுகிறார்களே, பெருமானாரின் மீது இருக்கக்கூடிய பொறாமையின் காரணமாக அவர்களுக்கு அவன் உணர்த்துகிறான், இது நான் உரைக்கக்கூடியது, என்னுடைய ரசூலிற்கு மட்டும் நான் குறிப்பாக்கி வைத்திருக்கின்றேன். மின் தூனில் முக்மினீன், முக்மீன்களுக்கு அல்லாமல் என்கிறான். நீங்க 4 மனைவியை தான் முடிக்கணும். மேலே ஏறுனீங்க அப்படின்னா அதற்கு மேலுண்டான மனைவிமார்களை நீங்கள் வைத்தீர்கள் என்றால் என்னுடைய குர்ஆனினுடைய சட்டத்திற்கு நீங்கள் மாறு செய்து விட்டீர்கள், எனக்கும் என்னுடைய ரசூலினுடைய வழிமுறைக்கும் நீங்கள் மாறு செய்து விட்டீர்கள். இன்னைக்கு பேசுகிறார்கள் சமூக வலைதளங்களில், எப்படி ரசூலுல்லாஹ் அவங்க பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டவர்கள், 11 மனைவிமார்களை அவர்கள் மணமுடித்திருக்கிறார்கள், இவர்களை போய் ஒரு பெரிய சமுதாயமே வழிகாட்டி எடுத்திருக்கிறாங்களே என்று சொல்லக்கூடியவர்களின் பக்கம் நாங்கள் திரும்புகிறோம். உங்களுடைய தெய்வங்களை நீங்கள் வணங்குகிறீர்கள். நீங்கள் நபியாக எடுத்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போன்றவர்களும், யாரெல்லாம் உங்களுடைய பனூ இஸ்ரவேலர்களுடைய நபிகள் என்று நீங்கள் கூறுகிறீர்களோ அத்துணை நபிமார்களையும் குறித்து குர்ஆன் பேசுகின்ற விஷயம்.
வலக்கத் அர்சல்னா மின் கப்லிக ருசுலன் அஸ்வாஜுஹும், அவர்களுக்கு நாம் மனைவிமார்களை நாம் கொடுத்தோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு 99 ஆடுகள் குறித்த ஒரு சட்டம் வரும். அது பெரிய நீண்ட விளக்கம், குறித்த நேரத்தில் பேசுவது முடியாது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 99 மனைவிமார்கள் இருந்தார்கள் என்பது வரலாறு. 100வது ஒரு மனைவிக்கு அவர்கள் ஆசைப்பட்டார்கள் என்கின்ற ஒரு விதண்டாவாதத்தை கூட வைக்கிறார்கள். இதை இந்த இடத்தில் ஷிர்க்குவாதிகள் காஃபிர்களுடைய கூட்டங்களிலே நாம் திரும்பி பார்த்தால் லார்ட் கிருஷ்ணா அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய தெய்வங்களை நாம் பார்த்தோமேயானால் எத்தனை மனைவி கிருஷ்ணாவிற்கு நீங்கள் கூகுளில் போய் தட்டி பார்த்தீங்கன்னா 16,108 மனைவிமார்களை கிருஷ்ணா மனம் முடித்திருக்கிறார். How many wives of Lord Krishna? போய் படிச்சு பாருங்க. 16,108 மனைவிமார்கள், அதில் 8 பிரின்சஸ் என்கின்றவாறு அவர்கள் குறிக்கிறார்கள். லக்ஷ்மணன் அவருடைய மனைவிமார்களை நாம் எடுத்து பார்த்தால் அவர் 16,000 மனைவிமார்களை முடித்திருக்கிறார். இங்கே 100 கணக்கில் அல்ல, ஆயிரங்களை தாண்டுகிறது. கண்ணியத்திற்குரித்தானவர்களே, நாயகம் எப்பொழுதும் அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்களை அவன் சங்கைப்படுத்துகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுக்கு காம இச்சை வருவது எப்பொழுது வரும்? 25 வயது முதல் 35 வயது உள்ளால் அந்த மனிதனுக்கு காம இச்சை உணர்க்கும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 50வது வயதிற்கு பிறகுதான் அனைத்து மனைவிமார்களையும் மணமுடித்தார்கள். 25 வயதில் ஒரு கிழவியான கதீஜா அம்மையாரை மணமுடித்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கதீஜா நாயகத்துக்கு மேலே ரொம்ப ரோஷமுடையவங்களாக இருப்பாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் எப்போ பார்த்தாலும் கதீஜா கதீஜா என்பார்கள். அப்போ அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் சண்டை நடக்கும். இவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நாயகத்தினுடைய மனைவி, அவங்க நாயகத்தினுடைய பிள்ளை. அப்போ ஆயிஷா நாயகி சொல்லுவாங்களா, என்னம்மா உன்னுடைய அம்மா ஒரு கிழட்டு வயசில் இருந்துக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாலிபரை போய் அவங்க மனம் முடிச்சிருக்கிறாங்களே, ஏன் அவர்கள் இப்படி விருப்பப்பட்டார்கள்? கிழவியா இருந்தப்போ கூட ஒரு வாலிபனை மணமுடிக்க வேண்டும் என்று அவர்கள் நாடினார்களா என்ற அர்த்தத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட்ட போய் சொல்லுவாங்களாம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு தாங்க முடியாதான், தன்னுடைய தாயை குறித்து இப்படி பேசுகிறார்களே. நேராக ரசூலுல்லாஹ் இடத்திலே வருவார்களாம். யார் ரசூலல்லாஹ், என்னுடைய தாயான கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உங்களுடைய மனைவியான கதீஜாவை ஆயிஷா எப்படி கூறுகிறார்கள் தெரியுமா? கிழவியா இருந்த பொழுதும் ஒரு வாலிபரை போய் மனம் முடிச்சிட்டாரே என்று என்னுடைய தாயை அவர் அவமானப்படுத்துவதாக பேசுகிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்பிச்சாங்களாம், நீங்க போய் இப்படி கேளுங்க ஃபாத்திமா, ஒரு கிழவனை எதுக்கு ஆயிஷா மனம் முடித்தாருன்னு கேளுங்கன்னு சொல்லி அனுப்புவாங்களாம். ரசூலுல்லாஹ்விற்கு 50 வயதை தாண்டி விட்டது. அப்பதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 16 வயது. இன்னும் சில அறிவிப்புகள்ல ஆயிஷா நாயகி 12 வயது 7 வயதிலேயே மணமுடித்து கொடுக்கப்பட்டார்கள் என்பதாகவும் சொல்லப்படுகிறது. அப்ப ஏன் ஒரு கிழவனை வந்து ஆயிஷா மணமுடிச்சாங்க? நீங்க போய் கேளுங்கன்னு சொன்னதற்கு பிறகு அவர்கள் வாயடைத்து போனார்கள். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 காரியங்களுக்காக மணமுடித்தார்கள். முதலாவது காரியமாக பிரபலியமான தஃப்சீர்களிலே பதிவேற்றம் செய்கிறார்கள், தஅலீமுல் இல்ம், இல்மை கற்றுக் கொடுப்பதற்காகவே மனைவிமார்களை அவர்கள் மணமுடித்தார்கள். ரசூலுல்லாஹ் இடத்துல ஒரு பெண்மணி வருவாள், ஹைலுடைய நேரத்தில் நான் என்ன பண்ண வேண்டும் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், நீ அந்த அதில் வரக்கூடிய இரத்தங்களை சுத்தமான நறுமணம் வீசுகின்ற துணியை கொண்டு நீ துடைத்துக்கொள் என்பார்கள். திரும்ப அந்த பெண்மணி கேட்பாங்க, எப்படி துடைக்க வேண்டும் என்று கேட்பார்கள். ரசூலுல்லாஹ் மீண்டும் சுத்தமான துணியை கொண்டு நீ துடைத்துக் கொள்ளுமான்பாங்க. 3வது தடவை அந்த பெண்மணி விட மாட்டாங்க, எப்படி துடைக்க வேண்டும் எனக்கு விளக்கி கூறுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் அவங்க திரைக்கு அப்பால் இருக்கக்கூடிய கன்னி பெண்களை காட்டிலும் நாணமுடையவர்கள், வெக்கமுடையவர்கள்.
இப்போ ரசூலுல்லாஹ் சொல்வாங்களா, சுபஹானல்லாஹ், நீ 3வது தடவையும் ரசூலுல்லாஹ் அப்படி கேட்டப்ப சொல்வாங்களா, சுபஹானல்லாஹ், நீ சுத்தமான துணியை கொண்டு நீ சுத்தம் செய்து கொள்ளுமான்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் போயிடுவாங்க. இதை ஆயிஷா நாயகி பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ்வை பிடிச்சி இப்படி துன்புறுத்துறாங்களேன்னு பார்த்துட்டு அந்த பெண்மணியை தனியாக கூப்பிட்டு வந்து, இவ்வாறு இந்த இடத்தில் நீ அந்த துணியை வைத்து இப்படி நீ கழுவ வேண்டும், இப்படி நீ துடைக்க வேண்டும் என்பதாக ஆயிஷா நாயகி அறிவித்து கொடுப்பார்களாம். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, நேரமுடைய அவசியத்தின் காரணத்தினால் பல விஷயங்களை நான் இங்கு பேசவில்லை. கண்ணியத்திற்குரித்தானவர்களே, நம்மளுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றும் எதிலும் உயர்வானவர்கள். அவர்களை கண்ணியப்படுத்துகின்ற கூட்டத்தில் என்றென்றும் அல்லாஹ் நம்மை அனைவர்களையும் ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. بارك الله عليه الذي أعطانا علوما كثيرة وأخبارا مختلفة. وبعده عدو خطيب الأخيرة من هذه الحديقة، فاسمه عبد الرحمن وعنوانه فضيلة العلامة المعدي. أبشركم بتحية السلام. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، محمد وعلى آله وأصحابه والتابعين لهم بإحسان إلى يوم الدين. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أما بعد، الحمد لله، من هذه الحديقة نحن وجدنا علوما كثيرة بتحت مادة التي خطبوا طلاب بها. واليوم بحقيقته أنا أحدث أو أخطب بيننا أو بينكم تحت عنوان بفضيلة الأذان والمؤذن. قال الله تعالى: ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا. وقال نبينا صلى الله عليه وسلم: يد الرحمن على رأس المؤذن، أو كما قال عليه الصلاة والسلام. قال نبينا صلى الله عليه وسلم: ثلاثة يوم القيامة على كثيب من مسك الأسود لا يهوى لهم حساب ولا ينالهم فزع حتى يفرغ مما بين الناس. رجل قرأ القرآن ابتغاء وجه الله عز وجل وأم بقوم وهم به رضوانا. ورجل أذن في المسجد ودعا إلى الله عز وجل ابتغاء وجه الله. ورجل ابتلي بالرزق في الدنيا فلم يسلغه ذلك عمل الآخرة. وقال رسول الله صلى الله عليه وسلم: إذا سمعتم النداء المؤذن جن ولا إنس ولا شيء إلا شهد له يوم القيامة. وقال صلى الله عليه وسلم: يد الرحمن على رأس المؤذن حتى يفرغ من أذانه. وقيل في تفسير قوله عز وجل: ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا. نزلت في المؤذنين. وقال صلى الله عليه وسلم: إذا سمعتم النداء فقولوا مثل ما يقول المؤذن. وذلك مستحب إلا في الحيلتين فإنه يقول فيهما: لا حول ولا قوة إلا بالله. وفي قوله: قد قامت الصلاة أقامها الله وأدامها ما دامت السماوات والأرض. وفي التسويب: صدقت وبررت ونصحت. وعند الفرغ يقول: اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آتي محمدا الوسيلة والفضيلة ودرجة رفيعة آلة الشريفة وبعثه مقاما محمودا الذي وعدته إنك لا تخلف الميعاد.
قال سعيد بن مسيب من صلى بأرض فلات صلى عن يمينه ملك وعن شماله ملك فإن أذن وأقام صلى وراءه أمثال الجبال من ملائكة أو كما قال عليه الصلاة والسلام. السلام عليكم ورحمة الله وبركاته. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. நம்முடைய அதிகமும் வாழ்க்கை பாரதம் நடத்தி வருகின்ற மாணவ சொற்பயிற்சி மன்றம் இன்றைய நிகழ்வு பல்வேறுபட்ட மாணவர்களை கொண்டு பல்வேறுபட்ட கருத்துக்களை கொண்டு நிறைவடைந்தது. இதனுடைய நோக்கத்தை கொண்டு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய உஸ்தாதுமார்களுடைய எண்ணமாகிறது இதனை போன்ற மாணவர்கள் அனைத்து அதிகத்தும் வாயில்களையும் கடந்து அந்த அதிகத்தும் வாயிலின் மூலமாக இருக்கின்ற பயிற்சி மூலமாக நம்முடைய மாணவர்கள் பல்வேறு தலைப்புக்கு எந்த தலைப்பு கொடுத்தாலும் பேசுகின்ற அளவுக்கு பேசிடக்கூடிய மாணவர்களாக நம்முடைய மாணவர்கள் வர வேண்டும் என்ற உயிரிய நோக்கத்துடன் நம்முடைய உஸ்தாதுமார்கள் மூலமாக இந்த அதிகத்தும் வாயில் கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே அடுத்தடுத்த வாரங்களுடைய பேச்சாளருடைய தலைப்பு முக்கிய வாரங்களை கொடுக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே அடுத்த வாரத்திற்கான பேச்சாளர்களை நம்முடைய மௌலானா மௌலவி முகமது யூசுப் அல்-அத்தாயி அவர்கள் நமக்கு மத்தியில் அறிவிப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 13வது மார்க்க விளக்க கூட்டம், அதில் பங்கேற்கக்கூடிய மாணவர்களுடைய அறிவிப்பு. ஹதீகத்துல் வாயிலின் 13வது மார்க்க விளக்க கூட்டத்தின் தலைவராக 4வது சும்ராவை சார்ந்த எம் ஃபயாஸ் கான் அத்தாயி அவர்களையும், கிராத் ஓதி தொடங்குவதற்காக முதல் சும்ராவை சார்ந்த PM முஹம்மது சஃப்வான் அவர்களையும், கீதம் படிப்பதற்காக முதல் சும்ராவை சார்ந்த NS முஹம்மது மாஹிர் அவர்களையும், அடுத்தபடியாக பேச்சாளருடைய பட்டியலில் 4வது சும்ராவை சார்ந்த எம் மௌலானா அப்துல் சமத் அவர்கள் ஹயாத்து அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் என்ற தலைப்பின் கீழ் பேசுவார். அதே போன்று 4வது சும்ராவை சார்ந்த அல் ஃபத்தாஹ் ரஹ்மான் தஆமனு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஅ அகாரிபிஹி என்ற தலைப்பின் கீழ் அரபியிலே உரையாற்றுவார். அதே போன்று 4வது சும்ராவை சார்ந்த அஹமது ஆஷிக் சோதனை என்ற தலைப்பின் கீழ் தமிழில் உரையாற்றுவார். அதே போன்று 3வது சும்ராவை சார்ந்த TM அப்சல் அஹமத் தி பேட்டில் ஆஃப் உஹத் என்ற தலைப்பின் கீழ் ஆங்கிலத்திலே உரையாற்றுவார். அதே போன்று 3வது சும்ராவை சார்ந்த AS ஹாமிம் மிர்ஷாத் தஆமனு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஅல் ஃபுகரா என்ற தலைப்பின் கீழ் அரபியிலே உரையாற்றுவார். அதே போன்று 2வது சும்ராவை சார்ந்த அபூபக்கர் சித்திக் அல் ஹுதைபியா ட்ரீட்டி என்ற தலைப்பின் கீழ் ஆங்கிலத்திலே உரையாற்றுவார். அதே போன்று 2வது சும்ராவை சார்ந்த ஹசன் தமீம் இஸ்லாம் வழங்கும் தண்டனைகள் என்ற தலைப்பின் கீழ் தமிழிலே உரையாற்ற இருக்கின்றார். அதே போன்று 1வது சும்ராவை சார்ந்த சஃபீக் ரஹ்மான் இறையில்ல கட்டுமானம் என்ற தலைப்பின் கீழ் தமிழிலே உரையாற்ற இருக்கின்றார் என்று அறிவிப்பு செய்தவனாக இந்த அரங்கத்தை தலைவர் கீழ் ஒப்படைத்தவனாக விடைபெற்று செல்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்குமுஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வாரத்திற்கான பேச்சாளர்களுடைய பட்டியலும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பேச்சாளர் அடுத்த வாரத்திற்கு வரும் முன்பு தன்னுடைய பேச்சுகளிலே மிகவும் முயற்சி செய்து பல்வேறுபட்ட குறிப்புகளை எடுத்து சிறந்த பேச்சாளராக வந்து பேசும்படி தாண்டியுடன் ஹதீகத்துல் வாயிலின் மன்றத்தை சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இன்றைய ஹதீகத்துல் வாயிலின் மன்றம் சிறிய உதாரணம் ஏற்படுகின்றது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வ அஃவனா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل صلاة كاملة وسلم سلاما تاما
آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم.